வணக்கம் நண்பர்களே. ஆடு வளர்ப்புன்னு சொன்னாலே சந்தையில போய் ஆடு வாங்குறது பத்தி தான் பேசுவாங்க. ஆனா உண்மையான லாபம் எதுல இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டுல பிறக்கிற குட்டியில தான் இருக்கு. இன்னைக்கு வீடியோவில் எங்க வீட்டுல பிறந்த குட்டிகளே வச்சு எப்படி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு வருஷத்துல அல்லது 1.5 வருஷத்துல லேக்ஸ்ல லாபம் டார்கெட் பண்ண போறோம்னு டீட்டெயிலா பேச போறேன். வெளியில வாங்குற ஆடு நம்ம கிளைமேட் கண்டிஷனுக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. ஆனா நம்ம வீட்டுல பிறக்கிற ஆடுகள் கிளைமேட்டுக்கு கண்டிப்பா கெத்தா வளரும். கண்டிப்பா இந்த ஒரு 15 நிமிஷம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க லைஃபே மாறும். நம்ம வீட்டில் பிறக்கிற குட்டிகள், அதாவது கிடா வளர்ப்புக்கு செட் ஆகுமா எப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிறக்கும் போதே நல்ல பெரிய கால்கள், அகன்ற தலை இருக்கிற கிடா குட்டி செலக்ட் பண்ணணும். மற்ற இது போல இல்லைன்னா நமக்கு பிறந்தும் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிறந்த உடனே நல்லா சீம்பால் குடிக்கிற வைக்கணும். இதுதான் அதோட இம்யூனிட்டிக்கு ரொம்பவே பேஸ். சீம்பாலில் அவ்வளோ சக்தி இருக்கு. இம்யூனிட்டி, அதாவது வளர்ச்சிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாதம் தாய்ப்பால் கண்டிப்பாக அவசியம். அதனால ஃபர்ஸ்ட் குடிக்கிற சீம்பால் தான் ரொம்ப அவசியம். பிறந்த உடனே ஒரு 1 ஹவருக்குள்ளேயே நல்லா சீம்பால் எல்லாத்தையும் கொடுத்துடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு ஆடு பிறக்கும் போதே நம்ம தொட்டு வளர்க்குறதால அதுக்கு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆடு தான் சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆகும். ஒரு ஆடை நீங்கள் தனியாகவோ இல்லை நீங்கள் சந்தையில் வாங்கிட்டு வரும்போதோ அது தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க, இல்லை எதுக்காக விற்கிறாங்கன்றது தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற ஆடை நம்ம தூக்கி தொட்டு ஒரு பாசத்தோடு வளர்க்கும் போது அதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. அது போல் ஸ்ட்ரெஸ் இல்லாதப்ப அதுக்கு வெயிட் வந்து ஈஸியாகவே கெயின் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வாட்டர் அண்டு சால்ட் சீக்ரெட் வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயின் ரகசியத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இது உங்களுக்காக நான் வந்து வெயிட் கெயின் ரகசியம், நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணுறோம், வெயிட் கெயினுக்காக எப்படி என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். நிறைய பேர் வந்து பசுந்தீவனம் அப்புறம் அடர் தீவனம் இது கொடுக்குறதால வெயிட் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அது உண்மையாகவே அது கிடையாது. வெயிட் கெயின் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே தண்ணி வைக்கிறது தான். அதாவது லிக்விட் டயட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வாட்டர். ஆடு நல்லா தண்ணி குடிக்க வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக தண்ணி குடிக்க வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுக்கு சக்தியாக, அதுக்கு ப்ரோட்டீனாக இருக்கட்டும், அது கேல்சியமாக இருக்கட்டும், அதுக்கு உடம்பு வந்து சதை, அதாவது மசில்ஸ் இருக்குல்ல, மசில்ஸோட சக்தி வந்து அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகும். இது மூலயமா வெயிட் கெயின் வந்து ரொம்பவே அதிகமாகும். நீங்கள் டபுளாக கூட ஆகலாம் தண்ணி நீங்கள் ரெகுலராக வைக்கிறதால. தண்ணியில் நல்லா ராக் சால்ட், அதாவது கல்லுப்பு மற்றும் கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணால் கலந்து கொடுக்கலாம். மஞ்சத்தூள் இல்லைன்னா கூட வெறும் உப்பு கலந்து கொடுத்தீங்கனாலே இது போல் தண்ணி வந்து நல்லாவே குடிக்கும். இது வந்து ஆட்டுக்கு நல்லாவே பசிய தோணும். ஃபஸ்ட்டு நீங்கள் மேய்ச்சலுக்கு ஓட்டுறதுக்கு முன்னாடி தண்ணி வச்சாலும், மேய்ச்சலுக்கு அப்புறம் தண்ணி வச்சாலும் நல்லா பசி எடுக்கும். அதனால் ஆடுகள் வந்து மேய்ச்சலுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா குடிக்கிற ஆடு வந்து ரொம்பவே டைஜஷன் வந்து சூப்பராக இருக்கும். டைஜஷன் கரெக்டாக இருந்தாலே நம்ம போடுற கஞ்சி மற்றும் தீவனம் இருக்குல்ல, அது அப்படியே வெயிட்டாக மாறும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் ஃபீட் மிக்ஸ். நாங்கள் தீவனம் என்னென்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொல்ல போகிறோம். வெளியில் காசு கொடுத்து வாங்குற தீவனம் வந்து கொஞ்சம் அளவுக்கு, அதாவது கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு இது போல் ஒரு சில ஐட்டம் வாங்குவோம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம கடலை புண்ணாக்கு, கடலை எண்ணெய் ஆட்டுறதால கொஞ்சம் கடலை புண்ணாக்கு எடுத்து வச்சுப்போம். அப்புறம் எங்கள் வீட்டிலே நாங்கள் செய்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசி தவிடு. அரிசியை வந்து நம்ம வீட்டு அரிசி பண்ணுறதால அந்த அரிசியை வந்து நம்ம அரிசி தவிடு வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். அரிசி தவிடு அரைச்சிட்டு வந்துட்டு அதை கொஞ்சம் அப்புறம் தண்ணியில் கொஞ்சம் ஊற வைக்கணும். அரிசி தவிடு, அப்புறம் மக்காச்சோளம் இது, அப்புறம் வந்து கடலை புண்ணாக்கு, அப்புறம் முடிஞ்சால் கொஞ்சம் பருத்தி புண்ணாக்கு வாங்கி கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா அதில் வந்து கஞ்சி தண்ணியை கொஞ்சம் அந்த அரிசி உடைக்கிற தண்ணியில் கொஞ்சம் கஞ்சி வச்சு இது எல்லாமே நாங்கள் சேர்த்து வைப்போம். இதெல்லாம் சேர்த்து வைக்கிறதால காலையிலையும் சாயந்தரமும் நல்லா குடிக்கணும். குடிக்கிறதால ஆட்டுக்குட்டிகள்லாம் பார்த்தீங்களா நல்லா ஷைனியாகவும், நல்லா தோல்லாம் நல்லா ஷைனியாகவும் எல்லாமும் இருக்குது. இதுக்கு தேவையான பால் உற்பத்தி வந்து ஆட்டுக்கிட்டேருந்து கிடைக்கிறப்ப என்னென்னா கிடைக்குதுன்னா எப்படி கிடைக்குதுன்னா, நம்ம ஆடுகளுக்கு தண்ணி நல்லா வைக்கிறதால வெயிட் கெயினும் ஆகுது, பசி எடுக்குது, ப்ளஸ் வந்து இது போல் டைஜஷனும் ஆகுது. டைஜஷன் ஆகுறதால அது திருப்பி நம்ம தீவனம் போடுறது அது நல்லா எடுத்துக்குது. இது போல் கிடா குட்டிகளும் நல்லா செழிப்பாகவும் வளருது. இதை வந்து நம்ம இந்த ஷெடியூலை வந்து நம்ம திருப்பி வச்சுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வளர்கிற க்ரீன் ஃபீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகத்தி. வீட்டுக்கு பின்னாடி நீங்கள் அகத்தி சும்மா போட்டாலே போதும், நல்லா செழிப்பாக வளரும். உங்கள் வயலில் இடம் இருந்துச்சுனாலும் அகத்தியை போட்டிங்கன்னா போதும். இது போல் வேப்பந்தழை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வேப்பந்தழையை கட்டி விடுறதால
மழை காலத்துல முக்கியமா வேப்பந்தழைகளை கட்டி விடுறதால ரொம்பவே நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தழையா இருக்கு. வேப்பந்தழை கட்டுறதால மழை காலத்துல நோய் வர்றது வந்து ரொம்பவே எதிர்ப்பு சக்தியா இருக்கு. அதனால நமக்கு 0 டாக்டர் செலவும் ஆகுது. இது வந்து நம்ம லைவா ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கிறதால உங்ககிட்ட நான் சொல்றேன். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது என்னது அரிசி அகத்தியும் வேப்பிலையும் நம்ம வீட்டு தோட்டத்திலே கிடக்கிறதால இதோட ஆட்டுக்களோட இம்யூனிட்டி பவர், அதாவது இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி நோய் வராமல் இருக்குது. அதனால் நான் அது ஆல்ரெடி சொன்ன மாரி 0 டாக்டர் காஸ்ட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷெடியூல், நம்ம என்னென்ன ஷெடியூல் எப்படி பண்ணுறோம்னா, மழை நேரத்தில் பண்ண முடியாது. இதே நம்ம வெயில் அடிக்கும் போது என்ன பண்ணோம்னா, காலையில் ஆடுகளுக்கு தண்ணீர் வச்சிடணும். ஆடுகளுக்கு தண்ணீர் வச்சுட்டு மார்னிங் வந்து மேய்ச்சலுக்கு நல்லா ஓட்டிட்டு போகணும். மேய்ச்சலுக்கு மார்னிங் ஓட்டிட்டு போயிட்டு ஆஃப்டர்நூன் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நல்லா உப்பு தண்ணி, அதாவது இது போல் கஞ்சி தண்ணியில் உப்பு கலந்து நல்லா தண்ணி வச்சா ஈவினிங் வந்து திருப்பி மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போகணும். அது நல்லா பசி எடுத்து நல்லா பொருட்களோ இல்லை வேலியில் ஏரியோ ஏதோ அதுக்கான தேவையான உணவுகளை அதுவே தேடிக்கும். மூலிகை சம்மந்தப்பட்ட கொடிகள் செடிகள் அது எல்லாமே தேடி சாப்பிட்றோம். ஆடுகள் ஒரு புத்திசாலியான ஆடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷமா உள்ள செடிகளை எதையுமே தொடாது. அதுக்கு எங்கெங்க சத்து இருக்கோ என்ன இருக்கோ அது கரெக்டாக அது இன்டெலிஜென்ட்டாக அது சாப்பிட்டுட்டு வந்துடும். அதுக்கான இது வந்து மாரி தண்ணிகளை வச்சு அதுக்கு டைஜஷனும் பசி எடுக்கிற மாரி வச்சுட்டிங்கன்னா, இந்த ரூட்டீனை நீங்கள் கரெக்டாக ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், வெயிட் கெயின் வந்து டபுள் ஆகிடும். டபுள் ஆச்சுனாலே உங்களுக்கு அந்த ப்ராஃபிட், நான் சொல்கிற ப்ராஃபிட் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 0% மெடிசன் சொன்னல, அதுக்கான என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட கை வைத்தியம் தான். எங்கள் வீடு ஆள் வரப்போ ஹாஸ்பிட்டலுக்கே போகிறது வந்து கம்மி தான். ஹாஸ்பிட்டல் என்ன கம்மின்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பிறந்த ஆடு நல்ல நம்ம என்விரான்மெண்ட்ல நல்லா பழகிருக்கும். நம்ம வீட்டில் வந்து நல்லா ஒரு சுத்தமான என்விரான்மெண்ட், இது மாதிரி ட்ரையான என்விரான்மெண்ட்ல நல்லா பழகிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இஞ்சி பூண்டு சொல்யூஷன், அதாவது இஞ்சி பூண்டு மிளகு இதெல்லாம் அரைச்சி தண்ணியில் கலந்து கொடுப்போம். இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்போம். இது வந்து ஆடோட ஜீரண சக்தியை வந்து அதிகமாக்கும். 100% வந்து கண்டிப்பாக ஜீரண சக்தி அதிகமாக்கும். அதனால இந்த தண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாமல் தண்ணியில் கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு மிளகு கொஞ்சம் அரைச்சி, ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது, கொஞ்சம் அரைச்சி எல்லா ஆடுகளுக்கும் வைக்கணும். அடுத்தது நாங்கள் தரைமுறையில் தான் ஆடு வளர்க்குறோம். பரன்முறை இல்லாமல் தரைமுறையை வளர்க்குறதால தரையை வந்து நல்லா ட்ரையாகவும் கிளீனாகவும் பண்ணி வச்சுக்கணும். அப்படி வச்சிருந்தா வந்து அதாவது ஆடுகளுக்கு கால் இருக்குல்ல, இது போல கிளீனா வச்சிருக்கிறதால ஆடுகளுக்கு சேத்து புண்ணுக்கு வரவே வராது. சேத்து புண்ணு வராம இருந்தாலே ஆடுகளுக்கு வெயிட் கெயின் ஈஸியாகும். அதே போல பாத்தீங்கன்னா, வெயிட் கெயின் ஈஸியாகிறது மட்டும் இல்லாம ஆடுகளுக்கு சேத்து புண்ணு, வாய்ப்புண் இது போல ஒரு சில விஷயங்கள் வராம இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆடுகளை வந்து ரொம்பவே ஆடுகள் தான் இருக்கிறது சுத்தமான விலங்குன்னு சொல்லுவாங்க. ஆடுகளுக்கு சுத்தி இருக்க இடம் சரியில்லைனாலே ஆடுகள் வந்து நோய் வந்துடும். ஆடுகளுக்கு வந்து வாய்ப்புன்னு வந்துடும். இது போல செழிப்பா வளராது. அதனால நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு இறங்கி நம்ம வேலை பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நல்லது. அதுவும் முக்கியமா மழை காலத்துல ஆடுகளை பார்த்துக்கிறது வந்து ரொம்பவே சிரமமா இருக்கும். ஆடுகளோட கட்டுத்தறியா இருக்கட்டும், ஆடுகளோட இடமா இருக்கட்டும், கிளீனா இருக்காது. அது வந்து ரொம்பவே வெட்டா இருந்துச்சுன்னா, ஆடுகளுக்கு ஒரு சுத்தமான இடம் இருந்துச்சுன்னா ஆடுகளுக்கு சளி பிடிக்க நேர்ந்துடும். அதே போல ஆடுகள் வந்து செழிப்பா வளராது. ஆடுகளுக்கு நோய் வரும். ஆடுகளுக்கு அடிக்கடி நோய் வந்துச்சுன்னா ஒண்ணுக்கு வந்துனாலும் எல்லாருக்குமே தொற்று மாரி பரவிடும். அப்புறம் ஆடுகள் வந்து இறைய சரியா எடுத்துக்காது, வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகாது. இது போல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதனால முக்கியமான விஷயம் என்னன்னா, டெய்லியும் தரையை கிளீன் பண்ணி ட்ரையா வச்சிருந்தாதான் ஆடுகளுக்கு மெடிக்கல் செலவு 0 ஆகும். மெடிக்கல் செலவு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ 0 பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆடு வளர்ப்புல டபுள் ஆகும் லாபம். இப்போ நீங்க சப்போஸ் ஒரு ஆடுக்கு நோய் வந்து இறந்து போயிடுச்சுன்னா, அந்த ஆடோட ப்ராஃபிட், நீங்க ஒரு ஆடு வந்து அந்த 10,000 ரூபாய்க்கு விற்கிற வேண்டிய ஆடு செத்து போயிடுச்சுன்னா அதோட ப்ராஃபிட் வந்து அப்படியே நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த ஆடுல வைக்கும் போது அதோட ப்ராஃபிட் அப்படியே குறைஞ்சிரும். உங்களுக்கு லாஸ் எங்க வருதுன்னா, ஆட்டுக்குட்டிகளையும் ஆடுகளையும் நீங்க சரியா பராமரிக்காதனால, அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததால நீங்க வந்து ஆடுகளை வந்து அது இது மாதிரி பராமரிக்கிறதால நீங்க லாஸ் நேர்ந்துடுவீங்க. நான் எப்படி ப்ராஃபிட் கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, நம்மளோட ஹார்ட் ஒர்க் இருக்கணும், நம்மளோட வீட்டில் இருக்க அம்மா அப்பாவோட ஹெல்ப் இருக்கணும். அதை விட்டுட்டு ஆளுக்கு நீங்க பரன்முறையில ஆடுகளுக்கு ஆள் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா லாஸ் ஆகுறதும், தரைமுறையிலே நீங்க ஒரு 50-60 ஆடு வாங்கி வளர்த்து லாஸ் ஆகுறதும், இதுதான் முதல்ல
உங்களோட முதல் முற்றுப்புள்ளிக்கான காரணம். மேய்ச்சல் முறையில என்ன நல்ல பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அது போயிட்டு பல்வேறு பொருட்களை சாப்பிடும். பல்வேறு ஆஹ் மூலிகைத்தனமான உள்ள செடிகள் கொடிகளை சாப்பிட்றதால ஆடுகளுக்கு ரொம்பவே உடம்பு நல்லா ஷைனிங்கா இருக்கும். ஆட்டுக்குட்டிகள் நல்லா வலுவாகவும் நல்ல கட்டுக்கோப்பாகவும் வளர ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் பரன்முறையோட மேய்ச்சல் முறை தான் சிறந்ததுன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க பரன்முறையில செலவு அதிகம். அதிகமா இன்வெஸ்ட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க பரன்முறை பெனிஃபிட்டா இருக்கும். ஆனா இதுவே நீங்க தரைமுறையில இது போல பொருட்கள் இது போல ஒரு சில சின்ன இடம் தான் இருக்கு, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியா இருக்கு, இன்வெஸ்ட் பண்றதுக்கான இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா தரைமுறைக்கு போங்க. தரைமுறையில ஒரு முக்கியமா இந்த 2 ஆடை வச்சுதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். 2 ஆடை வச்சு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு 17, 18 ஆடுகளுக்கு மேல வித்தாச்சு. வித்துட்டு மீதி உள்ள ஆடுகள் இவ்வளவு இருக்கு. வித்துட்டு அதுல ப்ராஃபிட் தான், எல்லாமே ப்ராஃபிட் தான். எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆட்டுக்கு வந்து நீங்க மேக்சிமம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு பாத்தீங்கன்னா 3000 எடுத்துப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 0. குட்டிகள் வந்து நமக்கு தாயாடைகள் குட்டி போடுறதால ஒரு குட்டிக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து வருஷத்துக்கு இப்போ 3000 எடுத்துக்கிறீங்கன்னு வைங்க. சேல்ஸ் வந்து இப்போ ஒரு பக்ரீத் டைம்ல ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதிக விலைக்கு விற்கும். ஒரு ஆடு நல்லா தரமா நீங்க வளர்த்து ஒரு 10,000லேருந்து ஒரு 15,000த்துக்குள்ள நீங்க விற்கிறீங்கன்னா 3000 கழிச்சுக்கிங்க. 15,000 விற்கிறீங்கன்னா மேக்சிமம் 15,000 வச்சுக்கீங்களேன். 3000 விற்கிறீங்க, 3000 கழிச்சிட்டீங்கன்னா மீதி 12,000 உங்களுக்கு சாலிடா ப்ராஃபிட் கிடைக்குது ஒரு ஆடுக்கு. வருஷத்துக்கு 10 ஆடுனா 1,20,000. இது வந்து சாத்தியம்தான். எப்போ சாத்தியம்னா நீங்க உங்களோட உழைப்பை 100% நீங்க கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க அவங்க 100% கொடுக்கறதோட மட்டும் இல்லாம நீங்க ஆடுகளை உங்க வீட்டுல ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாரி வளர்த்தாதான் ஆடுகளுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாசத்தை காமிச்சு வளர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிட்டர்ன் உங்களுக்கு தரும் ஆடு வளர்ப்புல மட்டும். அதனால நான் என்னோட தெய்வம் இன்னொன்னு என்னன்னா இந்த 2 ஆடை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணதால எங்களுக்கு எல்லா ஆடுகளை பத்தி மொத்த டீட்டெயில்ஸும் எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. எடுத்தோடனே நான் ஒரு 10 ஆடு வாங்கி விட்டுட்டு அப்புறம் அதை பத்தி எதுவுமே தெரியாம 10 ஆடு ஒண்ணு இப்படி ஓடும், ஒண்ணு அப்படி ஓடும், ஒண்ணு சீக்கிரம் ஒண்ணு நோய் வரும், உனக்கு மருந்து தெரியாது. இது போல நீங்க வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% லாஸ் தான் இருக்கும். 2 ஆடை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 ஆடு ஆகும், 20 ஆடு ஆகும், 30 ஆடு ஆகும். உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வரலாம். நானும் இது போலதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆடுகள்லாம் அப்படி வளர்த்துக்கிட்டு என்ன பண்ண முடியும்னு பார்த்தா இப்போ அம்மாவோட வளர்ப்பாலையும் எங்களோட சப்போர்ட்டாலையும் ஆடு வளர்ப்புல ஒரு நல்ல லெவலுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா இன்னமும் ஃபியூச்சர்ல நாங்க இதுல இருந்து ஒரு தாயாடுகளை எடுத்து நம்ம வளர்க்குற ஆடுகள இருந்து தாயாடை வளர்த்து அது அந்த கிளைமேட்டுக்கு செட் ஆகுற மாதிரி நம்ம நேர்ல பாக்குறதால ரொம்பவே ஈஸியா இருக்கு ஆடு வளர்ப்புல. நீங்க வெளியில இருந்து ஒரு ஆடு சந்தையில ஒரு 3000த்துக்கு வாங்கி அதை ஒரு 8,000 10,000த்துக்கு வளர்க்கறதுக்குள்ள அது நமக்கு செட் ஆகாது. செட் ஆகாம இருக்கும். அது ஆடு இறப்புக்கு நேர்ந்திடும். அதனால ஒரு 2 தாயாடுகள் நம்ம நாட்டாடு வகைகளை எடுத்து கண்டிப்பா வளருங்க. வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா லாபம் இருக்குன்றத நான் இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். வருஷத்துக்கு நான் சொன்னது வந்து 1,20,000. ஒரு 10 கிடாடுகள் வித்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 10 கிடாடுகள் வித்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு. அதோட இந்த வீடியோ வந்து நான் இந்த ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்றத நான் ஸ்ட்ராங்கா வளர்த்ததால நான் சொல்றேன். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க வீடு ஆடு வளர்ப்புல டவுட்ஸ் எதுனா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் நன்றி. இன்னொரு மிகப்பெரிய நன்றிகளை உங்க எல்லாருக்குமே தெரிவிக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ சப்போர்ட் வந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்பவே அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. அதனால நானும் ஏதோ கரெக்டான விஷயத்த உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதனால வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். என்னை சப்போர்ட் பண்ணும் அனைவருக்கும் நன்றி. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு ப்ரோ, உங்க வீடியோவால நானும் ஆடு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்கீங்க. உங்க அனைவருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். உங்கள் ஆடு வளர்ப்பு பிசினஸ்ல உங்களுக்கு சக்சஸ் ஆகணும்ட்டு நான் முழுக்க உங்களுக்கு விஷஸ் மனமார்ந்த விஷயம் சொல்றேன். வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி. மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.